இன்றைக்கி வாமச்சான் அன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குது. என்னென்னா, அவன் இடும்பவனம் கார்த்திக் வரான், அவன் வந்து பேசுவான். அப்போ அவன் பேசும்போது அவன் பேச விடாமல், ஒரு லிமிட்டுக்கு கூட பேச விடாமல் இருந்தால் நம்ம சேர் வந்து தூக்கி அடிச்சு கரெக்டாக பண்ணான். வரும்போதே பேசின்னு வரான். திட்டமிட்டு பண்ணி வர்றது. சீமான் வெற்றி பெற போகிறார்ன்ற அந்த முதல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறிகுறி தான் இந்த வன்முறை. தம்பி இடும்பவனம் கார்த்திக் வந்து சொன்ன மூச்சு வாங்க பேசுகிறான். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டெப்பு ஒரு லைனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரிசையாக அடுக்கிக்கிட்டே வர்றான். உங்களால் அது தாங்க முடியல, ஜீர்ணிக்க முடியல. போலீஸ் வந்து தடுக்கிறாங்க, போலீஸ் மேலே தூக்கி அது அந்த தைரியம் யாருக்கு வரும்? ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் அந்த தைரியம் வரும். அப்ப நாம் தமிழர் கட்சி எதுக்கு இந்த டார்கெட் பண்றாங்க? எதுக்குன்னா, இந்த முறை வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அடுத்த இலக்கை அடைகிறாங்க. நாம் தமிழர் பார்த்து பயப்படுதா திமுக? கண்டிப்பா வந்து இந்த தேர்தலில் வந்து இந்த 8% வாக்குகள் எல்லாரும் பேசுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் வந்துடுவார், விஜய் வாக்குகளை வந்து நாம் தமிழர் வாக்குகளை பிரிச்சுவார். விஜய் நாம் தமிழர் வாக்கு விஜய்க்கு தொடர்பே கிடையாது. சீமானே ஒரு கட்டத்தில் என்ன பேசினாலும் உங்களுக்கு தெரியும். 2 கட்சிகள் மாறி மாறி வாக்களிச்சிட்டிங்க, எனக்கு வாக்களிங்க, தம்பிக்கு வாக்களிங்கன்னு சொல்லி தான் பேசுகிறாரு. சரி தவறுன்றது வேற விஷயம், அது எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது, இருந்தாலும் அது வேற. ஆனாலும் கூட 2 முறை நீங்கள் வாக்களிச்சிட்டிங்க, அடுத்த நான் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வாக்களிங்க. கெட்ட வார்த்தையில் பேசுறது, செருப்பு தூக்கி வீசுறது, சேரை தூக்கி அடிக்கிறது, இதையெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஒரு சென்சேஷன் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷனாக வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம், டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு அதுங்க பண்ணும்போது இன்றைக்கி அதனுடைய நீட்சி தான் இன்றைக்கி வந்து நெறியாளர்கள் மண்டையை பழுந்துட்டாங்க. இந்த தேர்தலில் மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. தப்புனா இங்கே தப்பு தான்மா. இப்போ சாத்தான்குளத்தில் 9 பேர் குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க. புரியுதா சொல்கிறேன்? இந்த 39 தண்ணி குடிக்கிறான். இந்த பிரச்சனைனால சீமானுக்கு வாக்கு எதுவும் பாதிக்கும் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. என் கனவு வந்து சீமான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகும். என் கனவு மட்டும் கிடையாது, லட்சோப கோடிக்கணக்கான தமிழர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழர் ஆட்சியை பிடிக்கணும், தமிழ் தேசியம் வெல்லணும், கோடிக்கணக்கான தமிழர்களுடைய கனவு. அந்த கனவின் முதல் துவக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் சீமான் வந்து வெல்வார், நான் உறுதியாக நம்புகிறேன். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணல்ல மூத்த பத்திரிகையாளர் சேகவராஜ் ஈசங்கர் இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்குமா? இப்போ வந்து அரசியல் நிலவரம் வந்து ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில வந்து நேத்து சிவகங்கை நடந்திருக்கு. திமுக வந்து நாம் தமிழரை தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. அதை பார்த்தீங்களா? இல்லை, இது பொதுவாக நானும் இப்போ சமீபத்தில் தான் பார்க்குறேன். அதுவும் குறிப்பாக இந்த தேர்தலில் தான் பார்க்குறேன். இந்த மக்கள் மன்றம்னு இந்த தொலைக்காட்சிகள் நடத்துகிறாங்கல்ல, அது நடத்துறது தப்பு இல்லை. அது வந்து மக்கள்கிட்ட போய் வந்து ஒரு கருத்து போய் சேருது தான். இப்போ தனியார் தொலைக்காட்சிகள் தாண்டி இப்போது யூடியூப்பில் கூட அது மாதிரி நிறைய பண்ணுறாங்கம்மா. அது வந்து அது சரிதான். அது வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு நேரடியாக மக்கள்கிட்ட விவாதம் பண்ண முடியாது. அதுக்கான வந்து ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து ஒரு கல்யாண மண்டபம் அந்த மாதிரி பெரிய பெரிய மண்டபங்களில் தான் கொண்டு வந்து மக்களை சேர்த்து அந்த மக்கள் முன்னாடி பண்ணும்போது இன்னும் ஒரு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணும்போது அது இன்னும் கூட சிறப்பாக இருக்குது. அது எதுவுமே இவங்க லைவ் கிடையாதுன்னு வச்சுங்களேன், இவங்கெல்லாம் வந்து எடிட் பண்ணி தான் போடுறாங்கன்றது. லைவ் டெலிகாஸ்டாக இருந்தால் நீங்கள் ஓகே, நீங்கள் மக்கள்கிட்ட வந்து மக்கள் முன்னாடி பேசுகிற மாதிரி நீங்கள் காட்டலாம். எதுவுமே லைவ் கிடையாது, எல்லாமே எடிட் பண்ணி தான் வந்து லேட்டராக தான் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இது எதுக்கு இதை வந்து மக்கள் மன்றன்ற பேரில் வந்து நீங்கள் ஒரு விவாத நிகழ்ச்சி நடத்தும் போது கட்சியினரை எதுக்காக கொண்டு வரணும்? இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு சேனல், யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம், ஒரு குறிப்பிட்ட ஒரு சேனலில் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயே ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, மக்கள் முன்னாடி ஒரு நிகழ்ச்சி. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் அங்கே இருக்கிறாங்களான்னா இல்லை, கட்சிக்காரங்க வந்து ஒரு 20 பேர், இப்போ 4 கட்சிகள் நிற்கிறாங்க, வந்து உட்காந்து பேசுகிறாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு 6 பேர் உட்காந்து பேசுகிறாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு 6 கட்சியை சார்ந்தவங்க அல்லது 3 கட்சியை சார்ந்தவங்க 2 பேர் உட்காந்து பேசுகிறாங்கன்னா, ஒரு 6 பேர் உட்காந்து பேசுகிறாங்கன்னா, எந்த கட்சியில் இருக்கிறவங்களாம் வந்து பேச்சாளர்கள் வந்து பேசுகிறாங்களோ அவங்க கட்சியை சார்ந்தவங்களை கொண்டு வந்து, கட்சியை சார்ந்த ஒரு நிர்வாகிகள், உறுப்பினர்கள், இந்த மாதிரி முக்கியமான ஆட்களை கொண்டு வந்து, முக்கியமானதோட நான் கேட்டால் அந்த பகுதியில் முக்கியமானவங்க அல்லது கட்சியில் இருக்கிற நபர்களை கொண்டு வந்து அந்த விவாத நிகழ்ச்சி நடத்தும் போது அங்கே வந்து தேவையற்ற ஒரு வன்முறை உருவாகிறதுக்கு வந்து இந்த சேனல்களே ஒரு காரணமாகிடுது. நீங்கள் உள்ளபடியே நீங்கள் மக்கள் முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நீங்கள் நடத்துகிறீங்கன்னா, இந்த அதுக்காக இதை நான் நியாயப்படுத்தலை, நீங்கள் இந்த கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பொதுவாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு மீடியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மக்கள்
மன்றம்னு ஒரு பேரில் நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நீங்கள் நடத்துறீங்கன்னா ஒரு டிபேட் மாதிரி, டிபேட் கிடையாது, அவங்க கருத்தை சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து நடத்துறீங்க. டிபேட்டுன்னு கூட சொல்ல முடியாது இதை. இப்போ டிபேட்னா ஒருத்தர் 1 to 1 உட்காந்து பேசுறது எடுத்துக்க முடியும். ஆனால் வந்து மைக் முன்னாடி நின்று தான் அவங்க கருத்தை சொல்கிற மாதிரி தான் அங்கே நிகழ்ச்சி நடக்கும்போது கட்சியினரை சார்ந்து கூட்டு வரும்போது அங்கே தேவையில்லாமல் சலசலப்பாங்க. இதுக்கு முன்னாடி கூட ஒரு பெரியாரின் முரட்டு பக்தர் ஒரு தம்பி இருக்கான்ல, வந்து மனோஜ்னு ஒரு தம்பி இருக்கான், அவன் வந்து செருப்பு தூக்கி வீசுறதை நம்ம பார்த்தோம். இது அநாகரிகத்தின் வந்து உச்சம். இது காரணம் என்ன, பெரியார் குறித்து எனக்கு பேசினா என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, தாங்க முடியாதுன்னு எதுக்கு கொண்டாந்து அங்கே உட்கார வைக்கணும்? புரியுது நான் சொல்கிறது? எப்படி இப்போ புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து தற்கொலை கூட்டங்கள், இவனும் ஒரு தற்கொலை தான் வச்சுங்க, எல்லாம் தற்கொலைகள் தானே அங்கே இருக்கிறானுங்க டோட்டலாகவே. நான் சொல்கிறேனே, பொதுவாக சொல்கிறேன், இங்கே தற்கொலைகள் தான் வந்து உட்கார வச்சு பேச வைக்கிறீங்க நீங்கள், சரிங்களா? உட்கார வச்சு நான் சொல்கிறது கேட்டால் விவாத நிகழ்ச்சியில் பேசுகிறோன்னு சொல்ல, அங்கே உட்காந்துருக்கு சொல்கிறேன். கத்துறாங்க பேசுகிறாங்க இல்லையா, வந்து ஆவேசமாக நீங்கள் இது பண்ணுறாங்க இல்லையா, இந்த பார்வையாளர் மத்தியில் இருக்கிறவங்கள சொல்கிறேன் நான். விவாதம் பண்ணக்கூடியவங்க அறிவார்ந்து பண்ணுறாங்க இல்லை அறிவு குறைவாக பண்ணுறாங்கன்றதெல்லாம் வேறு. ஆனால் அதை வந்து உங்களால் ஜீர்ணிக்க முடியுமா? அங்கே செருப்பு தூக்கி வீசுறீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரியான ஆட்கள்? சரி, நீங்கள் ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் நீங்கள் செருப்பு தூக்கி வீசுறீங்க, இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கமாக கெட்ட வார்த்தையில், நம்ம அங்கே பக்கத்தில் இல்லைம்மா, இருந்தாலும் அங்கே நான் கேள்விப்படுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு கும்பல் வந்து ஒருத்தர் வந்து வல்கராக திட்டுறது, கெட்ட வார்த்தையில் பேசுறது, செருப்பு தூக்கி வீசுறது, சேரை தூக்கி அடிக்கிறது, இதையெல்லாம் நான் கேட்டிங்கன்னா அப்படியே ஒரு சென்சேஷன் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷனாக வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம், இது டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு அவங்க பண்ணும்போது இன்றைக்கி அதனுடைய நீட்சி தான் இன்றைக்கி இருந்தால் நிறைய மண்டையை பொழுதுனாங்க. அந்த வகையில் வந்து அவங்க உள்ள பத்திரிகையாளர் தாக்கப்பட்டதுக்கு காரணம் என்னம்மா? யார் தாக்கப்பட்டாலும் இங்கே மனிதர்கள், முதல்ல அதை புரிஞ்சுக்கணும்மா. அங்கே வந்து மாற்று கருத்து சொன்னவர்களை மண்டையை மட்டும் உடைச்சிடலாமா நான் கேட்குறேன். இல்லை, அது எந்த கட்சினா இருக்கட்டும்மா, அது நாம் தமிழ் கட்சினா இருக்கட்டும், திமுகனா இருக்கட்டும், அதிமுகனா இருக்கட்டும், காங்கிரஸ்னா இருக்கட்டும், விசிகானா இருக்கட்டும், நான் என்டிகே நாத்தாக்கானா யாராக இருந்தாலும் சொல்கிறோம், எந்த கட்சினா இருந்தாலும் அது நீங்கள் அங்கே பேசுகிறவங்க மாற்று கருத்து சொன்னாங்கன்னா அவங்க மண்டையை உடைச்சிடுங்களா சார் தூக்கி போட்டு? என்ன இது? இங்கே நெறியாளர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேச்சாளர் நம்ம தனியாக பார்க்கக்கூடாது. கருத்துரையாளரையும் நெறியாளரையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திருப்பி பிரிச்சுலாம் பார்க்காதீங்க. எல்லாம் மனுஷங்க தான். நாங்கள் இதை தூக்கி சேரை தூக்கி அடிக்கிறீங்க, கண்ணில் படுது இல்லை ஏதோ ஒன்று, அப்போ அங்கே வன்முறைன்னு ஒன்று நடக்குதுல்ல, அம்மா காலில் போட்டிருக்க செருப்பு தூக்கி வீசுறாமா, அவளை எப்படி தகுதியான நபர்கள் சொல்லி கூப்பிட்டு வந்து, பார்வையாளருக்கும் ஒரு தகுதி இருக்கா இல்லையா? கண்டிப்பாக பார்வையாளருக்கும் ஒரு தகுதி இருக்கா இல்லையா? இருக்கு. நீங்கள் தனிப்பட்ட ஒரு ஊடகத்தை வச்சுக்கிட்டு உட்காந்து நீங்கள் சகட்டு மணிக்கு ஏசுறீங்க பேசுகிறீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா எளிதாக கடந்து போயிடலாம். ஒரே ஒரு டொக்குன்னு தட்டினா போயிட போகுது, அவ்வளோதானே. இப்போ எவ்வளோ பேர் என்னை வந்து இந்த கமெண்ட் பகுதியில் கூட வந்து சொல்லுவாங்க சில பேர், நான் அந்த கமெண்ட்லாம் படிக்கிறதே கிடையாதும்மா. கமெண்ட்லாம் படித்தோம்னா நம்ம மறுபடியும் போய் பேச முடியாது, திரும்பி போய் பேசணும். அந்த கமெண்ட்டை உட்காந்துட்டு படிச்சுக்கிட்டு நமக்கு நேரமாக இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, இந்த இப்படி கமெண்ட் பண்ணியிருக்கிறான், அப்படி கமெண்ட் பண்ணியிருக்கிறான், உங்கள் உருவத்தை பற்றி இப்படி சொல்லியிருக்கான், அதை பண்ணி, நான் அதெல்லாம் கவலையே பட மாட்டேன், கடந்து போயிட்டே இருப்பேன். நான் பாட்டேன் அடுத்த மீடியாவில் அடுத்த சப்ஜெக்ட் என்னன்னு போயிடுவேன். நான் ஒரு பொருட்படுத்துறதே கிடையாது நான். அதனால் வந்து இதெல்லாம் வந்து அதீதமான ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மீடியா உத்தின்றது கட்சிக்காரங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி என்ன தெரியுமா, ஒரு சேனல் என்ன தெரியுமா பண்ணோம், அந்த சேனல் வந்து ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு அஜெண்டா எடுத்து வேலை செய்யுது, அசைன்மெண்ட்டில் வேலை செய்கிறான். அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்சியோட ஆதரவாளர்னு ஒருத்தரை வர வைப்பான், அந்த கட்சியை சார்ந்த நபர்னு ஒருத்தர் வர வைப்பான். எப்படி அந்த கட்சியோட நிர்வாகின்னு ஒருத்தரை வர வைப்பான், அந்த கட்சியோட ஆதரவாளர்னு ஒருத்தர் வர வைப்பான். அப்போ 2 பேர் ஆகிட்டாங்களா அங்கே. மீதி மற்ற கட்சியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபரை வர வைப்பான். ஆனால் அந்த கட்சிக்கு மட்டும் 2 பேர் வர வைப்பான். ஏன்னா ஆதரவாளர் ஒருத்தர், நிர்வாகி ஒருத்தர். அப்போ என்ன ஆகும், அவங்க கருத்து வைக்கும்போது அவங்க கருத்து மேலோங்கும். இதை கூட தெரியாமல் மற்ற கட்சியெல்லாம் போய் உட்காந்துருப்பான். ஐயோ, ஒரு கட்சிக்கு ஒரு ஆள் தானே, ஒருத்தர் தானே வரணும், நீ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்கு மட்டும் 2 பேரை வர வைக்கணும், கேட்கணுமா இல்லையா? இங்கே போய் உட்காந்து பேசுகிறவன் இவங்களுக்கு என்ன பேசுறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்குறாங்க. இது பேசுறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கிடையாது. மீடியா, அதுவும் மீடியாவில், அதுவும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில், அதுவும் இந்த டிவியில் அந்த டிவியில் போய் உட்காந்துடுறான். எதுக்கு? என்னை எத்தனை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் என்னை கூப்பிட்டுருக்காங்க, நான் போனதே கிடையாது. விவாதம் பண்ண முடியாதுன்னு கிடையாது,
அங்கே நம்ம பேச்சை கேட்குற அளவுக்கு அவங்களுக்கு அங்கே வந்து பொறுமை இருக்காது. நம்ம ஆவேசமாக பேசுவோம், அவன் ஆவேசமாக சேர தூக்கி அடிப்பான். நம்ம பதில் அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. நம்ம அடித்தா என்ன ஆகும்? என்னங்க கண்டிப்பா வன்முறையை வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுக்கிறாருங்க அப்படின்னு நம்ம பேசுவாங்கல்ல, அது நமக்கு அது நாகரிகம் கிடையாதுல்ல. பேச்சுக்களில் வந்து ஆவேசமாக பேசுவோம், ஆனால் கெட்ட வார்த்தை பேசுவோமா? கிடையாது. ஆனால் அவன் கெட்ட வார்த்தை பேசுவான். அவன் கெட்ட வார்த்தை பேசினா நம்மளால் பதில் பேச முடியுமா? பேச முடியாது. அதனால தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சில நேரங்களில் அவங்களால விவாதம் பண்ண முடியலைன்னா பர்சனலாக போயிடுவான். ஆர்கியூமெண்ட் பண்ண முடியலைன்னா என்ன செய்வான்னு கேட்டால் பர்சனல் அட்டாக் போயிடுவான். புரியுதுங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் நான் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா அவங்க திட்டமிட்டே வந்து நெறியாளர்ன்ற பேரில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோசடியான நபர் தான் பெரும்பாலும் அங்கே நெறியாளராக ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி நான் சொல்கிறேன். இது ஒரு சீட்டிங். இது அங்கே வந்து நீங்கள் எதுக்காக நான் கேட்குறேன், ஒரு யாராவது தகுதியான நபர் பதில் சொல்லுங்கள். எதுக்குடா கட்சிக்காரனை கொண்டாந்து உட்கார வைக்கிறீங்க? பார்வையாளர் மத்தியில் மக்கள் தானமா இருக்கணும். கண்டிப்பாக பொதுமக்களை கொண்டு வந்து உட்கார வச்சிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். அவங்ககிட்ட இந்த ரியாக்ஷன்ஸ் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா அது ஒரு நியாயமான ரியாக்ஷன்ஸாக இருக்கும். ஏன்னா ஒருத்தர் அமைச்சர் பேசுகிறாரு ஸ்கூல் நிகழ்ச்சியில், ஏதோ ஒரு காலேஜ் நிகழ்ச்சியில். அப்போ ஒரு குழந்தை எழுந்து நின்று கேட்குது, ஒரு கேள்வி கேட்குது, திக்குமுக்காரர் பதில் சொல்ல முடியாமல். ஒரு எம்பி பேசுகிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்வையாளர் மத்தியில் இருக்கிற ஒரு பெண் வந்து எழுந்து பதில் பேசுகிறாங்க, கேட்குறாங்க. பதில் சொல்ல முடியாமல் திக்குமுக்காரத்தை நம்ம பார்க்குறோம். இதுதான் நேச்சர். ஒரு சர்ச்சையானால் கூட அது நேச்சராக இருக்கணும். இது கிரியேட் பண்ணுறது. இன்றைக்கி வாமச்சான் அன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குது. என்னென்னா, அவன் இடும்பவனம் கார்த்திக் வரான், அவன் வந்து பேசுவான். அப்போ அவன் பேசும்போது அவன் பேச விடாமல், ஒரு லிமிட்டுக்கு கூட பேச விடாமல் உடனே நம்ம சேர் வந்து தூக்கி அடிச்சு கரெக்டாக பண்ணான். வரும்போதே பேசின்னு வரான். அப்படி தான் அந்த செருப்பு விசிற நிகழ்ச்சி நடந்துச்சு. அப்போ இது நாம் தமிழர் கட்சியில் பேசுகிறவங்கள பேச விடாமல் தடுக்கிறதுக்கு ஒருத்தர் செருப்பு தூக்கி அடிக்கிறான். திட்டமிட்டு பண்ணி வர்றது. நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் எங்கேயும் நீங்கள் சம்பவத்தை கோர்வையாக பாருங்கம்மா. நாம் தமிழர் கட்சியில் வந்து பெரியார் குறித்து பேசுகிறாரு அவரு வழக்கறிஞர் பேசுகிறார். வழக்கறிஞர் வந்து பேசுகிறார். உடனே வந்து ஒரு இங்கேருந்து செருப்பு தூக்கி அடிக்கிறாங்க. அது நல்ல வேலை அவர் மேலே விடாமல் நாஞ்சல் சம்பத் மேலே விழுதுன்னு வச்சுங்களேன். சரிங்களா? அதுவும் தப்பு தான். நாஞ்சல் சம்பத் மேலே விழுந்தாலும் வந்து அவங்க இலக்கு மிஸ் ஆயிடுச்சு இருந்தாலும் நல்ல வேலைன்னு சொல்கிறேன். இவங்க இலக்கு வந்து கேட்டால் அவர் மேலே வீசணும். ஆனால் அதுக்கு எங்கே போய் விழுந்ததுன்னா நாஞ்சில் சம்பத் மேலே போய் விழுந்தது. சொல்றது யார் மேலே விழுந்தாலும் தப்பு தான் அது. அப்போ இங்கே இன்னைக்கு இடும்பவனம் கார்த்திக். அப்போ என்னன்னா, இவங்க பேச விடாமல் தடுக்கிறது. நாம் தமிழர் கட்சியை குறிப்பாக இலக்கு வச்சு பேச விடாமல் தடுக்கிறது. தொடர்ந்து அப்போ நாம் தமிழர் கட்சி எதுக்கு இந்த டார்கெட் பண்ணுறாங்க? எதுக்குன்னா, இந்த முறை வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அடுத்த இலக்கை அடைகிறாங்கம்மா. நாம் தமிழர் பார்த்து பயப்படுதா திமுக? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளர்களை பார்த்து ஒரு அச்சம் ஏற்படுது. ஏன்னா இவங்க கருத்தியல் ரீதியாக இவங்க வைக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகுது. இந்த தேர்தலில் வந்து இந்த 8% வாக்குகள் எல்லாரும் பேசுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் வந்துடுவார், விஜய் வாக்குகளை வந்து நாம் தமிழர் வாக்குகளை பிரிச்சுவார். விஜய் நாம் தமிழர் வாக்கு விஜய்க்கு தொடர்பே கிடையாது. சீமானே ஒரு கட்டத்தில் என்ன பேசினாலும் உங்களுக்கு தெரியும். 2 கட்சிகள் மாறி மாறி வாக்களிச்சிட்டிங்க. எனக்கு வாக்களிங்க, தம்பிக்கு வாக்களிங்கன்னு சொல்லி தான் பேசுகிறாரு. அது சரி தவறுன்றது வேற விஷயம். அது எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது, இருந்தாலும் அது வேற. ஆனாலும் கூட 2 முறை நீங்கள் வாக்களிச்சிட்டிங்க. அடுத்த நான் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வாக்களிங்க, எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்கிறது தான் பொருள். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து விஜய் வந்து நாம் தமிழர் கட்சியோட வாக்குகள் பிரிக்கிறாருன்றதெல்லாம் கற்பனை முழுக்க முழுக்க. சரிங்களா? அப்போது இவங்களுக்கு என்ன நினைக்கிறேன்னா, இந்த 8% வந்து 10 ஆயிடுமோ 12 ஆயிடுமோ 15 ஆயிடுமோன்ற அந்த ஒன்று இருக்குது. சீமான் வெற்றி பெறுவாரோன்றது அந்த காரைக்குடியில் வந்து இருக்கிற வந்து ஃபஸ்ட்டு யாருக்கு இருக்குன்னா திமுக, அண்ணா திமுக, மற்ற எல்லா கட்சிகளுக்குமே அந்த அச்சம் இருக்குது. இப்போ வந்து சிவகங்கை அந்த இன்சிடென்ட் நடந்த ஏரியா வந்து சிவகங்கை, அந்த பக்கத்தில் தான் நம்ம காரைக்குடியில் வந்து இவர் சீமான் போட்டியிட போகிறாரு. இப்போ இந்த பிரச்சனைனால சீமானுக்கு வாக்கு எதுவும் பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்? அப்படிலாம் கிடையாதுமா. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நான் அதாவது கேட்டால் இதை யூகம் நீங்கள் எடுத்தலாலும் எடுத்துங்க, கற்பனை கிடையாது, இது யூகம். இது அப்படிங்களா சொல்கிறது, அல்லது ட்ரீம், கனவு. அது சொல்லுவாங்க இல்லையா, பகல் கனவு பலிக்காதுன்னு சொல்லுவாங்களே. நான் பகல்லையும் அந்த கனவு தான் காண்றேன், இரவுலையும் ஒரே கனவு தான் காண்றேன். சரிங்களா? சொல்லுவாங்க பகல் கனவு பலிக்காது, அப்போ இரவு கனவு மட்டும் பழிச்சுதாடா? ஏதோ சொல்லி விட்டு போயிட்டான், எது எவனோ ஒருத்தன் சொல்லிட்டு போயிட்டான், பகல் கனவு பலிக்காது. அப்போ இரவு கனவு எத்தனை இது பழிச்சு? இரவு கனவு பழிச்சிருந்தா அவர் ஏமா சிவி சண்முகம் வந்து நயன்தாராவை கேட்குறாரு? நீங்களே சொல்லுங்கள். அவருக்கு இரவுல அவருக்கு கனவு இருக்கு. சரிங்களா?
அப்போ அவர் கனவு பளிச்சிருச்சுன்னா எப்படியும் இரவுல தானே வந்து ஒரு நடிகைகள்லாம் கனவு கண்டுறாங்கன்னா இரவுல தானே கனவு கண்டுவாங்க. அப்போ அவர் அண்ணன் சி வி சண்முகம் கனவு பளிச்சிருந்தமா இல்லையா நேரம்? அவர் ஏன் கனவு பளிச்சிருந்தா அவர் ஏன் கேட்குறாரு முதலமைச்சர் திட்டத்தில் வந்து? இப்போ அவர் இவ்வளோ பரிதாபமான நிலைமை பாருங்க. ஒரு முதலமைச்சர் திட்டத்தில் வந்து நடிகையை கேட்கக்கூடிய அளவுக்கு வந்து அவருடைய கனவு இருந்திருக்கு. அவர் கனவு பழிக்கிறது தானே அர்த்தம். அதனால எனக்கு இந்த இரவு கனவு பகல் கனவுலாம் கிடையாது. என் கனவு வந்து சீமான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும். என் கனவு மட்டும் கிடையாது, லட்சோப கோடிக்கணக்கான தமிழர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழர் ஆட்சியை பிடிக்கணும், தமிழ் தேசியம் வெல்லணும், கோடிக்கணக்கான தமிழர்களுடைய கனவு. அந்த கனவின் முதல் துவக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் சீமான் வந்து வெல்வார், நான் உறுதியாக நம்புகிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம் எப்படி இதை இந்த தேர்தல் சொல்கிறீங்கன்னா, தேர்தல் களம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த களத்தில் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் சிந்திக்கிறோம்ல, அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன் அதனுடைய துவக்கம் தான் இந்த வன்முறை. இது சீமான் வெற்றி பெற போகிறார்ன்ற அந்த முதல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறிகுறி தான் இந்த வன்முறை. தம்பி இடுமான கார்த்திக் வந்து சொன்ன மூச்சு வாங்க பேசுகிறான். என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டெப்பு ஒரு லைனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரிசையாக அடுக்கிக்கிட்டே வர்றான். உங்களால் அது தாங்க முடியல, ஜீர்ணிக்க முடியல. இவ்வளோ விஷயத்த சொல்லும்போது இது அங்கே இருக்கிற மக்கள் அந்த பார்வையாளர்களே அந்த கட்சியினர் தான் அந்த வன்முறையை தொடங்க, எல்லாரும் கிடையாது. யார் நாற்காலி தூக்கி வீசுறதெல்லாம் பாருங்க, கருப்பு துண்டு போட்டுக்கிட்டே வந்து இருக்கிறாங்களா இல்லையா? நம்ம பார்க்குறோம்ல. அங்கே கட்சியினர் வந்து போலீஸ் வந்து தடுக்கிறாங்க, போலீஸ் மேலே தூக்கி அது அந்த தைரியம் யாருக்கு வரும்? ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் அந்த தைரியம் வரும். யோசிச்சு பாருங்க, மற்ற கட்சியினருக்கு அந்த துணிச்சல் வராதுமா. ஏன்னா கைது பண்ணுவாங்களேன்ற அந்த ஒரு அச்சம் இருக்கும். காவல்துறையும் மீறி பண்ணுறாங்கன்னா ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க தான் அந்த யாராக இருந்தாலும், திமுக இருந்தாலும் சரியா அண்ணா திமுக இருந்தாலும் அவங்களுக்கு தான் அந்த துணிச்சல் வரும், நம்ம மேலே வழக்கு பாயாதுன்ற அந்த துணிச்சல். ஆனால் காவல்துறை இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆனாலும் சில நிகழ்வுகள் நம்ம பார்க்கும்போது அது ஒரு கேள்வியாக தான் இருக்குது. நம்மளுடைய தேர்தல் ஆணையம் வந்து கண்ட்ரோலாக இருக்கா, இல்லை சாதாரண மக்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த தேர்தல் ஆணையம் வந்து கட்டுப்படுத்துமா அப்படின்னு நான் பார்க்குறேன். இன்றைக்கி கூட காலையில் வரும்போது பார்க்குறேன் வந்து காலையில் 8 மணிக்கு ஒரு ஃபேமிலியோடு போயிட்டுருக்குறாங்க போல இருக்குது காரில். அவங்கள நிற்க வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற காரில் இருக்கிறதெல்லாம் ஆய்வு செய்கிறதெல்லாம் பார்க்குறேன். நல்லா தெரியுது ஒரு ஃபேமிலி தெரியுது நமக்கு. பட் ஆய்வு செய்யறது நான் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பொதுமக்கள் கிட்ட மட்டும்தான் வந்து இந்த ஃப்ளைங் ஸ்குவாடு இந்த தேர்தல் ஆணையம் கொண்டு போறாங்களோ அவங்களெல்லாம் அப்படிதான் நான் பார்க்குறேன். அப்பாவி மக்கள் கிட்ட வந்துன்னா அப்போ இந்த போன்ற வன்முறையாளர்கள் மீது நடவடிக்கை என்னன்னு இருக்குல்ல. இதெல்லாம் இன்னொன்று கூட நான் சொல்கிறேன், எனக்கு எப்பவுமே இந்த கட்சி சார்பான பார்வை கூட எனக்கு கிடையாது. தனிப்பட்ட முறையில் நமக்கு வந்து நாம் தமிழர் வெல்லணுன்றது வந்து ஒரு பத்திரிகையாளராக என்ன சொல்லணும்னா கட்சியில் நான் உறுப்பினரோ அல்லது வந்து நிர்வாகியோ கிடையாது. ஆனாலும் இந்த ஆட்சி முறைன்றது வந்து மாறணும் தானே. இன்னும் 70 ஆண்டு காலத்துக்கு இப்படியே இருந்து நானும் என்னுடைய ஜெனரேஷனுக்கு நானும் என் தலைமுறைக்கு நானும் வந்து திமுக, நாங்கள் பரம்பரையாக திமுக தான் வாக்களிப்போம், இது அண்ணா திமுக இப்படி போயிட்டு இருக்கோம்னா ஒரு மாற்று முறை அரசியல் வந்து ஒருத்தர் பேசுகிறாங்களே, ஒரு நாள் பேசலையே, 10 நாள் பேசலையே, ஒரு வருஷம் பேசலையே, 16 வருஷமாக பேசிட்டு இருக்கிறாங்களே மாற்று முறை ஆட்சி, ஏன் அப்படி மாற்றி அமைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நமக்கு வந்திருக்கு. ஏன்னா இந்த ஆட்சி முறை மாற்றம் வேறு. இந்தியா முழுவதும் ஒவ்வொருத்தர் மாநிலத்தில் அந்த மண்ணை பிறந்தவன் தான் ஆள்றான். ஆனால் இங்கே தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கேள்விலாம் நமக்கு வரும்போது அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அதுக்காக நம்ம புறந்தலை. ரெண்டு அமைப்புகள் இருந்தால் என்ன, ஒன்று திராவிட அமைப்பு, ஒன்று தமிழ் தேசிய அமைப்பு, ரெண்டும் மாறி மாறி கூட வந்து ஆண்டா என்ன, நீங்கள் எதிர்கட்சி நாங்கள் ஆளுங்கட்சி, நாங்கள் ஆளுங்கட்சி நீங்கள் எதிர்கட்சி அப்படின்னு வளர்ச்சி நல்லா இருக்குமேன்ற ஒரு பெரிய கனவு கூட எனக்கு உண்டு. ஸோ அதனால் எனக்கு வந்து என்னென்னா இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழர் வெல்வாங்கன்னா எப்படி, அங்கீகாரம் பெற்றாச்சு அதுவே பெரிய வெற்றி தான். அதை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8% 16% ஆகும். சீமான் வந்து ஒரு தொகுதியில் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சாலும் கூட பார்த்தீங்கன்னா அந்த தொகுதி காரைக்குடி தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்மாதிரியான தமிழ் தேசிய ஆட்சியின் முன்மாதிரியான ஒரு ஏன் அந்த மாவட்டமே கூட மாறுறதுக்கான, சிவகங்கை மாவட்டமே கூட வந்து பார்த்தீங்கன்னா சீமானுடைய அந்த குரலால் வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு. தொகுதி மட்டும் காரைக்குடி தொகுதி மட்டுமே அல்ல, அந்த ஒட்டுமொத்த சிவகங்கை மாவட்டமே கூட மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஒரு ஆரம்பமாக வந்து சீமானுடைய வெற்றி இருக்குன்றது என்னுடைய நம்பிக்கை தான்.
இல்ல இப்பதான் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணி இப்பதான் எல்லாமே ஓரளவுக்கு போய்கிட்டு இருக்கு. இப்பவே இவ்வளோ பெரிய பிரச்சனை ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் 30 நாள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. அப்ப அதுக்குள்ள பெரிய இல்லை, பெரிய நான் பிரச்சனைகள் வரும்னு என் பாக்குறீங்களா? யூகத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேம்மா, ஆ. இது போன்ற வந்து காவல்துறை வந்து அத்துமீறது கட்சியினர், அரசியல் எந்த கட்சினா, அது ஆளுங்கட்சினா இருக்கட்டும், எது கட்சினா இருக்கட்டும், எந்த கட்சியும் இருக்கட்டும், காவல்துறைக்கு மதிப்பளிக்காமல், காவல்துறையோட வந்து காவல்துறை கட்டுப்படாமல் இது போன்ற இந்த வன்முறை ஆட்டங்கள்லாம் வந்து இப்போவே இப்படி இருக்குதுன்னா, நான் யூகிக்கிறேன் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து காவல்துறையை நீங்கள் ஒரு செயலிழந்த ஒரு துறையாக நீங்கள் வந்து மாற்ற முயற்சி பண்ணீங்களோ, அது ஆளுங்கட்சியாக கூட இருக்கட்டும், இது வந்து நல்லதல்ல. ஏன்னா இது என்ன எங்கே போய் முடியும்னு நான் யூகிக்கிறேன்னா, இது எப்படியும் ஆளுங்கட்சிக்கு சரிவு தான் தரும். ஆளுங்கட்சி அராஜகம் பேசப்படும். இது வந்து திமுகவுக்கு பின்னடைவு தான். நீங்கள் திமுகவுக்கு பின்னடைவு இருக்கட்டும், திமுகவுக்கு முன்னடைவு இருக்கட்டும், இது அப்படியே அதை பற்றி யார் கவலைப்படணும்னா அந்த கட்சியினர் கவலைப்படணும், திமுக ஆட்சியாளர்கள் கவலைப்படணும், முதலமைச்சர் கவலைப்படணும். இது வந்து முதலமைச்சருக்கு தெரிஞ்சு நடக்கிறதா, இதெல்லாம் வந்து அந்த ஸ்பாட்டில் வந்து ஆன் த ஸ்பாட்டில் ஒரு எமோஷனில் நடக்கிறது தானே சார், இதெல்லாம் முதலமைச்சர். ஆனால் சரி, நீங்கள் சொல்கிறது அப்படியே இருக்கணும். ஆனாலும் கூட முதலமைச்சர் இதை கண்டிக்கணும். இது போன்ற அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்காமல் பார்த்துக்கணுன்றது அவங்களுடைய இப்போ வந்து கடமை. அதுதான் வந்து அவங்க அடுத்த தேர்தல், இந்த தேர்தலில் அவங்க வெற்றி பெறத்துக்கான வந்து வாய்ப்பும் கூட அப்போ தான் வந்து இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வந்து நடக்குமானால் மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டங்கள் இந்த தேர்தலில் அரங்கேறும். இன்னும் 30 நாட்கள் இருக்குது. அதுவும் தேர்தல் பிரச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சூடு பிடிக்கும். அப்போ என்ன நடக்கும்னு கேட்டால் மிகப்பெரிய அளவில் வன்முறை வெறியாட்டங்கள் இந்த தேர்தலையே அரங்கேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறத தான் நான் பார்க்குறேன். வருத்தத்தோடு பதிவு பண்ணுறேன். காவல்துறையை வந்து எல்லாத்துக்கும் லட்டி எடுத்து சுழட்ட முடியாது. அப்போ காவல்துறையை வந்து வேலை செய்ய விடுங்க. அவங்க சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நான் கேட்டால் வந்து செவிசாய்க்கிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தில் பார்க்குறேன், காவல்துறை வந்து போய் தடுக்கிறாங்க. நீங்கள் கட்சியினர் அந்த மரியாதை அவங்க அளிக்கிறாங்க. இல்லைன்னா பூந்து அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ நீங்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி இல்லை, ஒரு அரசியல் கட்சி உங்களுக்கு வந்து மதிப்பளிக்கிறாங்க. காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிதானே இந்த பார்க்கணும். இப்போ காவல்துறை நடவடிக்கை பார்க்குறீங்க, அவங்க லட்டி எடுத்து உங்களை அடித்து வந்து கலைச்சி விடுறாங்களா? கிடையாது. அப்போ உங்களை தடுக்க முயற்சி பண்ணுறாங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடங்கி போகிறது தான் நல்லது, பணிஞ்சு போகிறது தான் நல்லது. கண்டிப்பாக. அப்போ நீங்கள் அவங்களையும் நீங்கள் சேரை தூக்கி நீங்கள் வீசுவீங்கன்னு கேட்டால் அவங்களும் மனிதர்கள் தானே. என்ன இது நியாயம்? இது அவங்க தான் இரும்புலேயமா செஞ்சுருக்காங்க. போலீஸ்காரங்க அத்தனை பேர் உடம்பு இரும்பா, தூக்கி சேரை தூக்கி அடிக்கிறீங்க. அது போலீஸ்காரன் மேலே கூட தான் படும். போலீஸ்காரன் மட்டும் நம்ம வந்து கோயிலுக்கு நேர்ந்தா விட்டுருக்குறாங்க. நான் கேட்குறேன், தெரியாமல் தான், எனக்கு புரியல. எல்லா இடத்துலையும் நீங்கள் அடிக்கும்போது நீங்கள் பதில் தாக்குதல் நீங்கள் பண்ணும்போது அப்போ வந்து சேரை தூக்கி அடிக்கிறீங்க. அந்த போலீஸ்காரன் மேலே விழுந்தாலும் அவங்களும் மனுஷன் தானே. ஒரு கல்வீச்சு சம்பவத்தில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படிப்பறிவு இல்லாத ஒரு அப்பாவி மக்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் அவன் கல் தூக்கி வீசுறான்னு சொன்னால் கூட சொல்லலாம். நீங்களாம் படித்தவங்க, ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறீங்க, மக்கள்கிட்ட நீங்கள் வாக்கு கேட்குற இடத்துல இருக்கிறீங்க. நீங்கள் வந்து ஒரு அராஜகமாக தூக்கி சேரை தூக்கி அடிக்கிறீங்க. காவல்துறை அதிகாரிகள் வந்து தடுக்க வந்து அவங்க மேலே தூக்கி அடிக்கிறீங்க. இதெல்லாம் என்ன, எங்கே போய் முடியும்? எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் காவல்துறையை நீங்கள் பலவீனப்படுத்துறீங்களோ, நான் சொல்கிறேன் பாருங்கள், அவ்வளோக்கு அவ்வளோ இந்த ரவுடி எலிமெண்ட்ஸோட அட்ராசிட்டி சொன்னால் சமூக விரோதிகளுடைய இந்த அட்டகாசங்கள் வந்து வலிமையாகும். நீங்கள் யாரும் பலவீனப்படுத்தக்கூடாது. அவங்க வேலையை அவங்க செய்ய விடணும்ல. இப்போ என்ன ஆகுது, இதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பொதுமக்கள் மத்தியிலேயே வந்து ஒரு மரியாதையற்ற நிலை ஆயிடுமா இல்லையா? இயல்பாகவே. ஆமாம், அங்கே மட்டும் இப்போ நம்மளே சொல்கிறோம்ல, எப்பா ஃப்ளை ஸ்குவாடுன்னு போட்டு வழியில் நாங்கள் ஃபேமிலியோடு போனால் எங்கள் காரை வழிமறிக்கு செக் பண்ணுறீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ அட்டகாசம் பண்ணுறாங்க. அங்கே வந்து உங்களால் எதுவும் பண்ண முடியல. அப்படி ஒரு பார்வையாயிடுது இல்லை, அது ஆரோக்கியமானது கிடையாது. இந்த நீங்கள் கேட்ட கேள்வி பதில், இந்த தேர்தலில் மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. தப்புனா இங்கே தப்பு தான்மா. இப்போ சாத்தான்குளத்தில் 9 பேர் குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க. புரியுங்களா சொல்கிறேன்? இந்த 39 தண்ணி குடிக்கிறான். அவ்வளோ சீக்கிரமாக சொன்னாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது, நான் 9 பேரும் வந்து குற்றவாளின்னு சொல்லி டிக்ளேர் ஆகிருக்கு. இப்போ அதை யாராவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்ரிஷியேட் பண்ண, தப்பு பண்ணால் எல்லாம் தப்பு தானே. போலீஸ்காரங்க பண்ணாலும் தப்பு தானே. பொதுமக்களுடைய போராட்டமும் சேர்ந்து அடங்கும் தானே இதில். ஸோ
ஸோ அதனால் யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இவங்க செய்தால் சரி அவங்க செய்தால் தப்புனா கிடையாது. அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் நீங்களும் நிர்வாகினா உங்களுக்கு வந்து சட்டத்துக்கு கட்டுப்பட மாட்டீங்களா நீங்கள்? இப்போ வந்து அங்க நடந்த தாக்குதல் வந்து நாம் தமிழர் அதை வந்து திமுக வந்து தாக்கியிருக்காங்க. இதுக்கு சம்பந்தமே இல்லாம நெறியாளர்னு ஒரு மனுஷன் மண்டையை போட்டு இப்படி உடைச்சு விட்டுருக்காங்க பார்த்தீங்களா? அதை நீங்க எப்படி இல்லைம்மா, பாக்குறீங்க? நிச்சயமா நானே இந்த இடத்துல என்னுடைய பார்வையை நான் செலுத்துறேன். தயவு செய்து நெறியாளர் மண்டையை உடைச்சிட்டாங்க, கருத்துரையாளருடைய வந்து பாதுகாக்கப்பட்டார் அப்படி பார்வையில் பார்க்க வேணாம். நெறியாளரும் மனிதர் தான். கருத்துரை வழங்க வந்த தம்பி அந்த அந்த ஸ்பாட்ல சம்பவம் என்ன நடந்ததுன்னு தெரியல. நான் அதனால தான் நான் சொல்றேன், அது முழு காணொலி வந்தாதான் நமக்கு தெரியும் அங்க இவருக்கு அவர் மேல எப்படி வந்து விழுந்தது. நான் தான் சொல்றேன், போலீஸ்காரன் இருந்தாலும் நீ எப்படி அட்டாக் பண்ணுவ? காவல்துறை அவங்க வேலையை தானே செய்ய வந்திருக்காங்க. நீ சேர தூக்கி அடிக்கிற காவல்துறை அவங்க மேல கொடுத்தா படும். யார் இப்போ தூக்கி ஒரு பொருளை தூக்கி வீசும்போது அப்படிதான் பட்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாற்காலிக்கு தூக்கி அடிக்கும் போது அவர் தலையில ஒரு வேலை விழுந்து மைக்கு தான் அதை தூக்கி வீசுறதா சொல்றாங்க. தெரியல, அது நம்ம வந்து முழு காணொலி வந்த பிறகு தெரியும். அதை கூட போட்டு வந்து இவங்க காட்டுவாங்க. அது வேற, ஏன்னா சம்பவம் நடந்துருச்சு இல்லையா? ஸோ எனக்கு வந்து நான் இப்போ ஒரு மீடியா வந்து செய்த பணி வந்து சரியான பணி தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்க கூட்டு ஒரு நபர் யாருன்னு பாருங்க. நீங்க கூட்டு வந்திருக்க நபர் யார்? நீங்க தானே அழைக்கிறீங்க. நீங்க தானே வந்து ஒருத்தர் பேச்சாளர் வராருன்னா, இப்ப நான் என்ன கூப்பிடுறாங்க பேச்சாளருக்கு, இப்ப நான் என்ன செய்வேன்? சார் எங்க ஆளுங்க ஒரு 10 பேர் கூப்பிட்டு வரலாமா சார்? கூப்பிட்டு வாங்க சார். கூப்பிட்டு வாங்க சார். அவங்களுக்கு கிரவுட் வந்தா போதும். அவங்களுக்கு ஆமா, அவங்களுக்கு தேவை என்னன்னா, இப்போ எத்தனை பேர் சார் வரீங்க? சார் எனக்கு ஒரு 10 பேர் அனுப்புங்க சார். அப்போ 10 பேர் என்ன செய்வாங்கன்னா அவங்க ஆளுங்களை தானே கூப்பிட்டு வருவாங்க. என்னையாவது வந்து நாம் தமிழர் ஒரு பையன் வரான்டா, எடுமான கார்த்திக்கு, அவன் வந்து என்னை காலி பண்ணிடுவான். அவன் என்னை காலி பண்ணும்போது நீங்கள் விடாதீங்க, அவனை பேச விடாதீங்க. ரொம்ப ஓவராக பேசுவான், என்னை பேச விடாதீங்க. இது யார் பண்ணாலும் தப்பு தான். எந்த கட்சி எதை செய்தாலும் இது தவறு தான். கருத்துரை வழங்குறாங்கன்னா அது கேளுங்க, அமைதிக்காகணும். உங்கள் ஆள் வந்து எப்போ பேசணும் அப்போ நீங்கள் கைத்தடி கூட நீங்கள் வந்து ஆரவாரம் பண்ணுங்க. ஆனால் பேசவே கூடாது சொல்லி தூக்கி அடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது யார் மேலே வந்து வன்முறை ஏவனாலும் அது தப்பு தான். வன்முறை யார் கையில் எடுத்தாலும் தப்பு தான். இந்த இடத்துல வந்து நெறியாளர் அடி வாங்கிட்டாரு, காவல்துறை அதிகாரி அடி வாங்கிட்டாரு, கருத்துரை வழங்குறவங்க அடி வாங்கிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் மனிதர்கள் தான் இங்கே. அது நெறியாளரும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அவரும் ஒரு மனிதர் தான். கருத்துரை வழங்கக்கூடிய இடுமானம் கார்த்திகம் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு மனிதர் தான். காவல்துறை சார்ந்தவங்களும் மனிதர். எல்லாரும் இங்கே வந்து மனிதர்கள் தான். யாரும் இரும்பு கிடையாது. நீங்கள் சேரை தூக்கி அடிப்பீங்க, மைக்கை தூக்கி அடிப்பீங்க, கையில் எது கிடைக்கிறதோ தூக்கி அடிப்பீங்க. இவங்கெல்லாம் இரும்புலையா செஞ்சு வச்சுருக்கிறாங்க. நான் கேட்குறேன், தப்பு இல்லையாமா? அது உண்மையிலே வன்மையாக கண்டிக்க தகுந்தது. நான் பார்வையை வந்து நான் நெறியாளர்னு நான் சுருக்கி பார்க்க விரும்பலை. நாம் வந்து ஒரு பத்திரிகையாளர்னால எப்படி பத்திரிகையாளர் நீ அடிச்சு அப்படி நீ அப்படி அது வேற கட்டத்தில் கேட்கலாம். இப்போ பத்திரிகையாளர் செய்தி சேகரிக்க போகிறாங்க, அங்கே வந்து விரட்டப்படுறாங்க, அங்கே அடித்து இது பண்ணாங்கன்னா அப்போ பேசலாம். இது அப்படி கிடையாது. இது வந்து ஒரு பொது நிகழ்வில் வந்து வன்முறையில் ஈடுபடும் போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் மேலே வேணாலும் வந்து எதை வேணாலும் தூக்கி அடிக்கிற போக்கு இருக்கு இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி தான் இதை பார்க்கணும். பத்திரிகையாளர் பணி செய்யும் போது வந்து குறுக்கிட்டாங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சருடைய ஆதரவாளர்கள் அடித்தாங்க அப்படின்னா போகிறேன். இது அப்படி கிடையாது. அவருடைய பணி தான் இது, நெறியாளர் பணி. ஆனால் அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வு பாருங்க, அவங்க தான் அரேஞ்ச் பண்ணுறாங்க, அவங்க தான் வர வைக்கிறாங்க. அங்கே இருக்கிற அத்தனை பேரும் யார் வர வைக்கிறது? நெறியாளர். அவங்க தான் வர வைக்கிறாங்க. அப்போ வன்முறையாளர் வர வச்சுட்டு அவன் வந்து வன்முறையை ஏவக்கூடாது சொன்னால் எப்படி? நீங்களே வந்து பொறுக்கிங்களை கூப்பிட்டுட்டு யாரை எந்த கட்சியும் செருப்பை தூக்கி வீசுறதுல அவன் பார்த்துமா நல்லா தெரியும் இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட நபர்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ நீங்கள் தெரிஞ்சே வர வச்சுட்டு செருப்பு தூக்கி வீசணுன்றது அவங்க அஜெண்டாவில் கண்டிப்பாக இருக்கும். பெரியார் குறித்து அவன் பேசுவான்டா, அப்போ செருப்பு தூக்கி வீசணும்னு பிளான் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான் பேட்டியில், நான் வந்து திட்டமிட்டு பண்ணலை. இதெல்லாம் எங்கேம்மா போய் ஆளுங்கட்சிக்கு மீது ஒரு அதிருப்தியை உருவாக்குமா மெல்ல மெல்ல. இப்போ ஆளுங்கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து யார் அடுத்த ஆட்சி என்பது ஆளுங்கட்சிக்கு தான் வந்து அடுத்து வரும், மீண்டும் கூட ஆட்சி அமைக்கிறது மு.க. ஸ்டாலின் தான்ன்ற அந்த பேரை வந்து இது போன்ற சின்ன சின்ன நிகழ்வுகள் வந்து தகர்த்துரும் அந்த நம்பிக்கையை. இதுதான் அந்த அலைன்றது. எப்படி கடல் அலைகள் பாருங்க, சின்ன சின்ன அலைகள் தான் வரும். சின்ன சின்ன அலைகள் வந்துட்டு அப்புறம் பார்த்தா திடீர்னு எல்லா அலையும் சேர்ந்து நான் கேட்டால் ஒரு பெரிய அலையாக உருவாகும். பார்த்துருக்கீங்களா? சின்ன சின்ன அலை தான் வரும்.
அந்த சின்ன சின்ன அலையெல்லாம் பின்வாங்கி பின்வாங்கி பின்வாங்கினா அதுக்கப்புறம் பெரிய அலையாக வந்து வீசும். தங்களின் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து. நன்றி.